தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று மழை பெய்த நிலையில் சென்னை விமான நிலைய வளாகத்தில் குளம் போல் நீர் தேங்கியது. இந்நிலையில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் கனமழையால் பிரதான பகுதியான போயஸ் கார்டன், கஸ்தூரி ரங்கன் சாலையில் தண்ணீர் தேங்கியது. விமான நிலையத்தில் தண்ணீர் சூழ்ந்தது. உள்நாட்டு முனையத்தின் வருகை பகுதி அருகே மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் குளம் போல் தேங்கியிருந்தது. இதில் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெய்த கனமழையால் பொன்னேரி பழவேற்காடு சாலையில் உள்ள ரயில்வே மேம்பால சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதனால் சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. எடப்பாடி நகரின் பிரதான சாலைகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மதுரையிலும் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்தில் கனமழையால் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையம் முன்பு சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டையில் 1 மணி நேரம் கனமழை பெய்த நிலையில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கீழராஜவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 30 நிமிடங்களுக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் வடக்கு நத்தம் பகுதியைச் சேர்ந்த சரிதா என்பவர் மழையின் போது சாலையோரம் இருந்த மரத்தின் கீழ் ஒதுங்கிய போது மின்னல் தாக்கி உயிரிழந்தார். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் மழை பெய்தது. கரூரில் ஆண்டான் கோயில் கீழ்ப்பாகம், பாரத ஸ்டேட் வங்கி காலனி பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அதனை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மழைநீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதேபோல தருமபுரி, கிருஷ்ணகிரி, நெல்லை மாவட்டங்களில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி ஆகிய 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.